வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க இன்னைக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் சிஎஸ்எஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ போன வீடியோ வரைக்கும் நம்மளுக்கு என்ன தெரியும்? டேக்னு ஒரு செலக்டர் இருக்கு, சிஎஸ்எஸ் செலக்டர். அது HTML எலமெண்ட்ஸ்க்கு ஸ்டைல் கொடுக்கும், கரெக்டா? அதை வச்சு தான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வெப் பேஜ்னு ஒன்று பண்ணோம், கரெக்டா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஒன்று பார்க்க போறோம். பேர் தான் கிளாஸ். ஸோ கிளாஸ்ன்றதும் ஒரு சிஎஸ்எஸ் செலக்டர் தான். அதுவும் என்னதான் பண்ணுவோம்னா இந்த HTML எலமெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஸ்டைல் கொடுக்கும். சரி, இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வந்திருக்கலாம். அதான் டேக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் ஸ்டைல் தானே கொடுக்குது, அப்புறம் அதுக்கு கிளாஸ்க்கு நம்ம போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நல்ல கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நான் பதில் சொல்கிறேன் வாங்க. நண்பர்களே, பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்துட்டு நம்மளோட நார்மலான ஒரு HTML ஃபைல். ஒரு 4 H1 டேக் போட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னு எழுதியிருக்கேன். சரி, இதோட அவுட்புட்டை பார்ப்போமா? இதோட அவுட்புட் இப்படி தான் இருக்குது. சரி, இப்போ இதில் எனக்கு ஃபஸ்ட்டு H1 டேகோட கலர் மாறணும் அப்படின்னா முடியுமா? பார்ப்போமா? இப்போ பாருங்க, 4 H1 டேக் இருக்கு. 4க்கும் சின்டாக்ஸை பாருங்க, எல்லாமே H1 தான் இருக்கு. இதுல இது H1 ரெண்டாவது H1 எப்படி நம்மளுக்கு தெரியும்? சரி, அது எப்படி நம்ம சிஎஸ்எஸ்ட சொல்லுவோம்? இது ஃபர்ஸ்ட் வந்தது செகண்ட் வந்தது நம்மளுக்கு அது எப்படி தெரியும்? தெரியாதுல்ல. இதுக்கு உதாரணம் எப்படி அப்படின்னா, நீங்களே வேணாலும் பாருங்க, எல்லாமே H1 தானே போட்டிருக்கேன். எங்க இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட்னு தெரியுது? அப்புறம் எப்படி சிஎஸ்எஸ்க்கு தெரியும்? தெரியாது, தெரிய வாய்ப்பு இல்லை. இதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் குடுகுடுன்னு ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு கேர்ள்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா பொண்ணுங்களும் திரும்பி தான் பார்ப்பாங்க. உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நபரை கூப்பிடணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்கும், அந்த பேரை வச்சு கூப்பிட்டீங்கன்னா தான் அந்த நபர் மட்டும் திரும்பி பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஒரு குறிப்பிட்ட டேகுக்கு மட்டும் ஸ்டைல் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு அதை அதுக்கு வச்சு கூப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேகுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கிடைக்கும். அதுக்கு தான் நம்ம கிளாஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது, அதை மட்டும் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நண்பர்களே, நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பார்த்த எக்ஸாம்பிள் மூலமாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நம்மளால ஸ்பெசிஃபிக்காக ஒரு எலமெண்ட்டை பிக் பண்ணி அதுக்கு ஸ்டைலிங் தனியாக கொடுக்க முடியாது நம்ம டேக்ஸில். ஸோ அதனால தான் நம்ம கிளாஸ்க்கு போகிறோம். இப்போ அதுக்கு சின்டாக்ஸ் பார்த்துடலாமா? இதான் சின்டாக்ஸ். ஒன்றும் பெருசாக இல்லை நண்பர்களே. ஒரு புள்ளி வைங்க, அதுக்கப்புறம் கிளாஸோட நேம் வைங்க, அதுக்கப்புறம் ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ். டேக்ல பார்த்தா அதே விஷயம். ப்ராப்பர்ட்டி வேல்யூ எத்தனை வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம், ஓகேவா? இந்த கிளாஸ் நேம் இருக்குல்ல, இப்போ டேக் நேம்லாம் நம்ம என்ன பண்ணோம்? ஏற்கனவே அதுக்குன்னு ஒரு பேர் இருந்தது, அந்த பேரில் நம்ம அப்படியே எடுத்து வச்சோம், கரெக்டாக? ஆனால் அந்த கிளாஸ் நேம்ன்றது எங்கேயும் இருக்காது, நம்ம தான் உருவாக்க போகிறோம். ஸோ அந்த பேருக்கெல்லாம் சில பல ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை நம்ம கற்றுக்கலாமா? பொதுவாக நீங்கள் வந்துட்டு இப்போ 2 பேர் வச்ச பேர்லாம் இருக்கும். நம்ம பேர்லேயே 2 வார்த்தை இருக்கும்ல. உதாரணத்துக்கு சத்யபிரியா, விஷ்ணு பிரகாஷ் அப்படின்னா இப்போ 2 பேர் இருக்குல்ல, இதுக்கு நடுவில் என்ன பண்ணுவோம்? நம்ம நீட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்பேஸ் விடும், கரெக்டாக? அப்படி ஸ்பேஸ் இங்கே விடக்கூடாது. அப்படி விட்டிங்கன்னா அது தப்பு. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹைஃபன் வைக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் நம்ம எழுதணும், கேபிட்டல் லெட்டரில் எழுதக்கூடாது. அப்படி ஃபர்ஸ்ட் லெட்டராவது கேபிட்டல் லெட்டரில் வைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வைக்கலாம், வச்சா ஒன்றும் அஃபெக்ட் ஆகாது. பட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஸ்மால் லெட்டர்ஸில் தான் நம்ம எழுதுவோம். அதுதான் வந்து எல்லாருமே யூஸ் பண்ணுறக்கூடிய ஸ்டைலும் கூட. அதனால நம்ம அதையும் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம டேகோட நேமை தூக்கி கிளாஸ் நேமுக்கு வைக்கக்கூடாது. உதாரணத்துக்கு டேகோட நேம் இப்போ ஹெட்டிங்க்கு H1 வைப்போமா, அப்போ .H1 அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம் எங்கேயும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இதுவும் ஒர்க் ஆகும் தான், ஆனால் ஏன் இருக்கக்கூடாது சொல்கிறேன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆயிரும், அதனால தான். ஸோ இத்தனை கூடாது சொல்கிறேனே, அப்போ எதுதான் கூடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு புள்ளி வச்சு 2 வேர்ட் கொண்ட கிளாஸாக இருந்தால் ஊடால ஹைஃபன் வைங்க, ஒரே வேர்ட் கொண்ட கிளாஸ் நேமாக இருந்தால் அப்படியே விட்டுருங்க, எல்லாமே ஸ்மால் லெட்டரில் இருக்கணும், ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், ஒரே கிளாஸ் நேமை வந்துட்டு வேற வேற டிஃப்ரெண்டான ஸ்டைலுக்கு யூஸ் பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து கிளாஸ் ஏ அப்படின்ற ஒரு கிளாஸ் நேமே வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு வந்து கலர் இந்த மாதிரி இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டீங்க, சரி. இப்போ அதே பேரை வச்சு இன்னொன்று வேற கலரோ வேற பேக்ரவுண்ட் கலர் வச்சிங்க அப்படின்னா நாளை பின்ன வந்து உங்களுக்கு என்ன எந்த கிளாஸ் நேம்னு என்னன்னு புரியும். ஸோ அதனால டிஃப்ரெண்ட் ஸ்டைல் சூஸ் பண்றீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் நேமே சூஸ் பண்ணிருங்க, ஓகே? உங்களுக்கு புரியலன்னா நம்ம டெமோ பார்க்குறப்ப புரியும், வாங்க. ஸோ சின்டாக்ஸ் பார்த்தாச்சு, இப்போ நம்ம கிளாஸ் நேம் கொடுத்து பார்ப்போமா? ஸோ வாங்க நண்பர்களே, இதுக்கு நம்ம என்ன சின்டாக்ஸ் பார்த்தோம்? ஒரு புள்ளியை வைக்கணும், அதுக்கப்புறம் கிளாஸ் நேம் வைக்கணும். கிளாஸ் நேம் வைக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு பட்டியல் சொன்னேன் இல்லவா? ஸோ அதை வந்து தவிர்த்துட்டு எப்படி வைக்கணுமோ அப்படி மட்டும் நம்ம கிளாஸ் நேம் வைப்போமா? இப்போ அதுக்கு வந்து ஹெட் ஸ்டைல் அப்படின்னு நான் கிளாஸ் நேம் வச்சுக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா எந்த கேபிட்டல் லெட்டர்ஸும் யூஸ் பண்ணல, எல்லாமே ஸ்மால் லெட்டர். இப்போ ஸ்டைல்ன்றது இன்னொரு வார்த்தை, ஸோ அது வந்து ஒன்றா இருக்க வேண்டாம், அது கொஞ்சம் பிரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ஹைஃபன் யூஸ் பண்ணிக்கிறேன், கேப் விட இல்லை நான். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கர்லி பிரேஸ் ஓப்பன் பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ப்ராப்பர்ட்டி வேல்யூ கொடுக்கணும், கரெக்டாக? இப்போ நம்ம கொடுப்போமா? இதுக்கு வந்து நான் கலரை மாற்றிக்கிறேன். ஸோ கலர் வந்து நான் ரெட் கலர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன், ஓகேவா? இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டேன். இப்போது ஒரு பேர் நம்மளுக்கு தனியாக இருக்குது, கரெக்டாக? இப்போ இந்த பேரை நம்ம எந்த டேகுக்கு நடிக்கிறோமோ அந்த டேக்கை கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம செகண்ட் H1 டேக் கொடுத்து பார்ப்போம்.
இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஆட்ரிபியூட்னு ஒரு விஷயம் படித்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த டேகுக்குள்ளே கொடுக்குற எல்லாமே ஆட்ரிபியூட் அப்படின்னு. ஸோ அப்போ கிளாஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம கிளாஸ் நேம் தானே இதுக்கு செலுத்த போகிறோம். ஸோ அதனால கிளாஸ் அப்படின்ற ஆட்ரிபியூட் கொடுக்குறேன். இதுக்கு வேல்யூ என்ன கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கிளாஸோட பேர், இங்கே கிளாஸோட பேர் என்ன, ஹெட் ஸ்டைல். ஸோ அதை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேவா? ஹெட் ஸ்டைல் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கிறோம். இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க நம்ம அவுட்புட்டை பார்த்தீங்களா? ரெண்டாவது H1 டேக் மட்டும் ரெட் கலர் தெரிஞ்சிருக்கு. இதே இது உங்களால் நார்மலான H1 டேக் வச்சு நார்மலான டேக் வச்சு நீங்கள் ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா இது நடந்திருக்குமா? நடந்திருக்காது. வேணா பாருங்க, நான் இன்னும் ஒரு H1 அப்படின்ற டேகுக்கே கலர் கொடுக்குறேன், ப்ளூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன். இப்போ பாருங்க எல்லாமே ப்ளூ கலரில் ஆயிடுச்சா? ஸோ இது மட்டும் ஏன் ரெட் கலரில் இருக்குது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு நம்ம கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லை, இப்போ இது H1 டேகா இருக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இது H1 டேக் தான். ஆனாலும் பாருங்க நம்மளோட இந்த H1 ஸ்டைல் இதுக்கு அப்ளை ஆகலை. இதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட பேர் இருக்கா? ஸோ அதனால அந்த ஸ்டைல் தான் இதுக்கு அப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ இதை வந்து இங்கே எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ பெரும்பாலுமான H1 டேக்குக்கோ இல்லை வேற ஒரு டேக்குக்கோ ஒரு பர்டிகுலர் ஸ்டைல் நான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு ஏதோ கொஞ்சம் விஷயத்துக்கு மட்டும்தான் தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரே ஒரு கிளாஸ் வச்சுட்டு மிச்சத்தை எல்லாத்தையுமே வந்து அந்த டேக்ல போட்டுக்கலாம். இல்லை நான் இப்போ வந்து ஒரு ஒரு இது விஷயம் ஒரு கலரில், ரெண்டாவது ஒரு விஷயம், மிச்சம் ரெண்டு வேற வேற விஷயம்னா அதுக்கு நீங்கள் தனியாக செப்பரேட்டாகவே இன்னொரு கிளாஸ் ரெடி பண்ணிடலாம். அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இன்னொரு டாட் வச்சு ஹெட் ஸ்டைல் 2ன்னு இதுக்கு பேர் வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு நான் கலர் வேற வைக்கணும்னு நினைக்கிறேன். கலர் பர்பிள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஹெட் ஸ்டைல் 2ன்றது இன்னொரு ஒரு கிளாஸ் நேம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொரு ஒரு டேகுக்கு அதே கிளாஸ் கொடுத்துட்டு அந்த பேரை வந்து நம்ம கொடுத்துடலாம். இப்போ நான் அதை சேவ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம அதோட அவுட்புட் பார்க்கலாம். லாஸ்ட் ஒன் மட்டும் வேற கலர். அதாவது என்ன சொல்றேன் அப்படின்னா கிளாஸோட கவுண்ட் வந்து நீங்க ஸ்பெசிஃபை பண்றதுதான். இப்போ ஒரு விஷயத்துக்கு மட்டும் இது போதும் அப்படின்னு நினைச்சீங்க, ஒரு ஸ்டைல் மட்டும் தான் எக்ஸ்ட்ரா அப்படின்னா ஒரு கிளாஸோட நிப்பாட்டிக்கோங்க. இல்ல 2-3 விஷயம் நான் மாத்த போறேன் அப்படின்னா உங்க இஷ்டத்துக்கு எத்தனை கிளாஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா இந்த டிஃப்ரெண்டான ஸ்டைல், இப்போ வந்து கலர்ன்றது ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டைல் தானே. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் கொடுத்த கிளாஸுக்கும் இந்த கிளாஸுக்கும் டிஃப்ரெண்டான வேல்யூ, ப்ராப்பர்ட்டி வேல்யூ இருக்கா? அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கிளாஸோட பேரையும் டிஃப்ரெண்டா தான் வைக்கணும். ஓகேவா நண்பர்களே? ஏன்னா இப்போ இதையும் ஹெட் ஸ்டைல்னு வச்சிங்கன்னா அப்புறம் எதுவும் அப்ளை ஆகும், குழப்பம் வருது இல்லை? ஸோ அதுக்காக தான் நம்ம டிஃப்ரெண்டான நேம் வைக்கிறோம். ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், ஒரே ஸ்டைல், இப்போ இந்த கிளாஸ் நேம், இப்போ இந்த கிளாஸ் நேம்ல ஹெட் ஸ்டைல்னு ஒரு கிளாஸ் இருக்கா? இந்த கிளாஸ் நேமை நம்ம நிறைய டேக்ஸ்க்கு கொடுத்துக்கலாம். இதுக்கு உதாரணம் எப்படின்னா ஒரு கிளாஸ்ல ஒரு பேர் கொண்ட நபர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஆனா நம்ம இதை வந்து தேவையில்லாத டேகுக்கு கொடுக்க முடியாது. உதாரணத்துக்கு இந்த ஸ்டைல் எடுத்துட்டு போய் இமேஜ் டேகுக்கு வச்சோம்னா அது வந்து செட் ஆகுமா? ஆகாது. அது இமேஜ்ன்ற ஒரு விஷயம். அந்த இடத்துல நம்ம அதுக்குன்னு கலர் கொடுக்க முடியாது இல்லை? ஸோ அதை நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகேவா நண்பர்களே? ஸோ நண்பர்களே, நம்ம இதோட நிறுத்த போறதுல இன்னும் ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அது ஒரு டேகுக்கான எக்ஸாம்பிள். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதை மட்டும் கேளுங்க. இப்போ நம்ம வீட்டிலலாம் இந்த சீரகம், கடுகு, அதுக்கப்புறம் என்ன மிளகா பொடி, இந்த மாதிரி ஸ்பைசஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு பாட்டம் ஷெல்ஃபில் நம்ம வச்சுருக்கோம். சரியா? இப்போ இதெல்லாத்தையும் எடுத்து நான் ஒரு அஞ்சரை பெட்டிக்குள்ளே போட்டு அந்த அஞ்சரை பெட்டியை டாப் ஷெல்ஃபில் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சீரகம், மிளகாத்தூள்லாம் எங்கே இருக்குது? அஞ்சரை பெட்டிக்குள்ளே. அது எங்கே இருக்கோ அங்கே தான் இந்த மிளகாத்தூள் ஸ்பைசஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம்பிள் எதுக்கு அப்படின்னா இப்படி தான் டிவ் டேக் ஒர்க் ஆகும். டிவ் டேக்ன்றது அந்த அஞ்சரை பெட்டி. அந்த அஞ்சரை பெட்டிக்குள்ளே இருக்கிற டிஃப்ரெண்டான ஸ்பைசஸ் தான் நம்மளோட டேக். இந்த டேக் எல்லாம் நம்ம ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டோம் அப்படின்னா அந்த பாக்ஸுக்கு என்னென்னலாம் நடக்குதோ அது அதுக்குள்ளே இருக்கிற விஷயங்களையும் பாதிக்கும். அதாவது அந்த பாக்ஸ்க்கு நீங்கள் ஒரு ஸ்டைல் கொடுத்தீங்கன்னா அது உள்ளே இருக்கிற விஷயங்களுக்கும் போய் சேரும் நான் சொல்ல வரேன். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோமா? இதை எல்லாத்தையும் நம்ம அழிச்சிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்துட்டு ஒரு H1 டேக், பேராகிராஃப் டேக், பட்டன் டேக் போட்டுட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம கற்றுக்கிட்ட அஞ்சரை புட்டி, அதான் அந்த டிவ் டேக், அதை வந்து நம்ம போடுறோம். டிவ்ன்றது ஒரு நார்மலான பேரட் டேக் தான். அதுக்கு ஓப்பனிங் டேக் இருக்கும், க்ளோசிங் டேக் இருக்கும். இப்போ நான் அதை மூணுத்தையும் தூக்கி கட் பண்ணி இதுக்குள்ளே போடுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம அவுட்புட்டை பார்ப்போமா? ஸோ இது பழைய அவுட்புட் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்படி வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கலரில் தெரியுது. இதையே வந்து ப்ளூ கலரில் இருக்குன்னா நம்ம பின்னாடி வச்ச ஸ்டைல் அப்படி. ஓகேவா? ஸோ இப்போ எப்படி இருக்குது? ஓகே. இப்போ இந்த டிவ் டேக் என்ன பண்ணும் அப்படின்றத நான் காட்டுறேன். இப்போ நம்ம ஸ்டைல் இருக்கோம்ல, இதை எல்லா ஸ்டைலையும் அழிச்சிடலாம்.
இல்லை மேபி நம்ம ஒரு ஸ்டைலை மட்டும் வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த பர்பிள்னு இருக்குல்ல, இதை மட்டும் வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஸ்டைலை தூக்கி நான் இதுக்குள்ளே இருக்கிற எதுக்குமே கொடுக்கல. நான் என்ன பண்ணிடுறேன், டைரெக்டாக இந்த டிவ் டேகுக்கு வந்து நான் கொடுக்குறேன். இதுக்கு என்ன பேர் வச்சோம் அப்படின்னா ஹெட் ஸ்டைல் அப்படின்னு பேர் வச்சோம்ல, அதை வந்து நான் கொடுக்குறேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாம். இப்போ பாருங்களேன், நம்மளோட ஹெட்டிங்கு, நம்மளோட பேராகிராஃப் ரெண்டுமே வந்து பர்பிள் கலரில் ஆயிருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்தெந்த விஷயங்களுக்கு ஆப்ட் ஆகுமோ அதுக்கு மட்டும்தான் வந்துட்டு நம்மளால் ஒரே கிளாஸ் ஸ்டைலில் கொடுக்க முடியும். இப்போ பட்டன்றது வேறு டிஃப்ரெண்ட் ஏரியா, ஏன்னா அது பட்டன்றது தனி ஆஸ்பெக்ட். கரெக்டாக? இப்போ பேராகிராஃபு, ஹெட்டிங்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரே டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனால, அதெல்லாம் ஒரே ஃபேமிலின்றதுனால அதுக்கு கலர் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து டெக்ஸ்ட் கலர் அப்ளை ஆகலை. இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த டிவ்னால என்ன பயன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இது வந்து சூட் ஆகுது. அதாவது உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நம்ம ஒரே பர்டிகுலர் ஸ்டைல் அப்ளை பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம வந்து இந்த டிவ் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதுக்கு நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபோட்டோ காட்டுறேன். இல்லை எதெல்லாம் நம்ம வந்து ஒரே கேட்டகரிக்குள்ளே திணிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஒரே கேட்டகரி மீன்ஸ் அதெல்லாமே ஒரே ஸ்டைலை ஃபாலோ பண்ணிக்கணும். எதிர் அது எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்டை ஃபாலோ பண்ணியிருக்கலாம். ரைட்டோ, லெஃப்ட்டோ, சென்ட்ரோ அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தாலே தெரியும் ஒரே குரூப்பாக. நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே கண்டுபிடிங்க. ஸோ நண்பர்களே, இதுதான் நம்ம நெக்ஸ்ட்டு பண்ண போகிற வெப்பேஜும் கூட. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்டோம்ல டிவ் டேக். டிவ் டேக்னா என்னென்னு பார்த்தோம். அது ஒரு பெட்டி. அந்த பெட்டிக்குள்ளே நம்மளால் காமனான விஷயத்தெல்லாம் அடைக்க முடியும். ஸோ இந்த வெப்பேஜை நல்லா பாருங்கள். எந்தெந்த விஷயம்லாம் வந்து பார்க்குறதுக்கு ஓரளவு என்ன சொல்ல, இது எல்லாத்துக்கும் வந்து ஏதோ ஒரு விஷயம் காமனாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம காமனாக வந்து ஒன்றா சேர்க்கலாம் அப்படின்னு தோணுதுன்னு சொல்லுங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நேவ் பார் இருக்குல்ல. ஸோ இதை நம்ம நேவ் பார்னு சொல்லுவோம். இந்த பாரில் வந்து ஹோமு, அபவுட், சர்வீசஸ், கான்டாக்ட் இருக்கா. இதெல்லாம் வந்து சேமாக ஒரே லைனில் பக்கத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒரு குரூப்பில் அடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இந்த வெப்பேஜில் ஃபுல்லாக பாருங்கள். எதுக்கெல்லாம் சிமிலராக ஏதோ ஒரு விஷயம்னால சிமிலராக இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒரு குரூப்பில் அடங்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டுபிடிக்கிறதுனாலும் பரவாயில்ல, நீங்கள் போக போக தெரிஞ்சுப்பீங்க. உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும். ஓகேவா? இப்போ நான் சொல்கிறேன், இது ஒரு தனி எலமெண்ட்டா. அதாவது இப்போ நான் ஃபஸ்ட்டு சர்க்கிள் பண்ணது ஒரு தனி எலமெண்ட்டா. இப்போ அடுத்து பாருங்கள், அதாவது தனி பாக்ஸ், டிவ் பாக்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சேவ் நேச்சர், சேவ் லைஃப், பிளாப்ளான்னு இங்கே ஒன்று இருக்கு பாருங்கள். இது வந்து ஒரு தனி டிவ். எப்படி சொல்கிறேன், சேவ் நேச்சர், சேவ் லைஃப், நேச்சர்ஸ், பிளாப்ளா, ஒரு ஹெட்டிங்கு, பேராகிராஃபு, பட்டனு, இது எல்லாமே ஒரு சைடாக லெஃப்ட் சைடு நோக்கி இருக்குது பாருங்கள். அப்போது இதை வந்து நம்ம ஒரு விஷயத்தில் குரூப் பண்ணலாம். இது எல்லாத்துக்கும் காமனாக என்ன இருக்குது, லெஃப்ட் சைடு ஒதுங்கணும் அப்படின்ற ஒரு அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி காமனாக இருக்குது. அப்போது இதை நம்ம டிவ் டேக்கில் போடலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த அபோட்டஸ், அதுக்கப்புறம் ஒரு பேராகிராஃப் இருக்கா, இதையுமே நம்ம ஒரு டிவ் டேக்கில் போடலாம். ஏன்னா இது பாருங்கள், இந்த மொத்த வெப்பேஜில் இது நடு சென்டரில் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு இது என்ன இருக்குது, என்ன அர்த்தம், இதையும் நம்மளால் ஒரு டிவ் பாக்ஸில் போட முடியும். ஏன்னா இதுக்கு காமனாக என்ன இருக்குது, காமனாக அலைன்மெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த கோ க்ரீன் அப்படின்ற ஒரு பெட்டி, இந்த 3 பெட்டியுமே ஒரு டிவ் பாக்ஸ் தான் நம்ம சொல்ல முடியும். அதாவது தனித்தனி டிவ் பாக்ஸில் போடலாம். ஏன்னா 3லேயும் ஒரே விஷயம் தான் இருக்குது. அதாவது நம்ம பிக்சர் ஒரு சைடு லெஃப்டாகவும், ரைட் சைடில் நம்ம ஹெட்டிங் பேராகிராஃப், அதே மாதிரி பிக்சர், ரைட் சைடில் ஹெட்டிங் பேராகிராஃப், ஹெட்டிங் பேராகிராஃப்னு இருக்குது. அப்போ இது 3மே ஒரு டிவ் டேக். ஒரே டிவ் டேக் கிடையாது, தனித்தனி டிவ் டேக். ஓகேவா? அதே மாதிரி இந்த க்ரீன் லைஃப்னு இருக்குல்ல, இது வந்து தனியாக ஒரு டிவ் டேக்கு போட்டாலும் சரி, இல்லை தனியாக ஒரு ஹெட்டிங்னு வச்சாலும் சரி. ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் நண்பர்களே. எதெல்லாம் உங்களால் குரூப் பண்ண முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதற்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு விஷயம் காமனாக இருக்குது, நான் அதை வந்து ஒரு விஷயத்தில் சேர்த்துருவேன், காமனர் அப்படின்ற ஒரு விஷயத்துலையாவது அதெல்லாம் குரூப் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்மளால் தோணுதோ அதெல்லாம் டிவ் டேக்குள்ளே நம்மளால் போட முடியும். ஏன் இப்படி டிவ் டேக்கில் போடுறோம் அப்படின்னா, ஈஸியாக நம்ம அதுக்கு ஸ்டைல் அப்ளை பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதே எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஹெட்டிங்க்கு வந்து ஒருக்கா வந்து அது லெஃப்ட் நோக்கி இருக்கணும்னு அதுக்கு ஒரு தடவை ஸ்டைல் கொடுக்கணும். அதே மாதிரி பேராகிராஃப்க்கு கொடுக்கணும். அதே மாதிரி பட்டனுக்கு கொடுக்கணும். எதுக்கு இந்த 3 வெட்டி வேலை? எல்லாத்தையும் ஒரு டிவ் டேக்கில் போட்டு அந்த டிவ் டேக் ஒரு லெஃப்ட்டில் வச்சோம்னா 3 லெஃப்ட்டில் வந்துட போகுது. ஸோ அதுக்கு தான் இந்த டிவ் டேக் நண்பர்களே. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து டிவ் டேக் யூஸ் பண்ணுறது, இந்த வெப் பேஜை பில்ட் பண்ணுறது தான் நம்மளோட வேலை. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் டீச் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன வந்து ஆஸ்பெக்ட்லாம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த பிபிடி வெர்ஷன் போட்டு ஒன்று நடத்துகிறேன்ல, அது எனக்கு பிடிக்கல, நீங்கள் டேரெக்டாகவே வந்துட்டு சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னாலும் அதுவும் ஓகே. என்ன குறைகள் நீங்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் மறக்காமல் தெரிவிங்க. நான் வந்து என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து 16 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ஃபேமிலியில் இருக்கோம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி நண்பர்களே. நீங்கள்
சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட நிறுத்தாமல் நிறைய கமெண்ட் பண்ணுறீங்க, இதெல்லாம் மாற்றிக்கோங்கன்னு சொல்கிறீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வாங்க ஒன்றா லேர்ன் பண்ணலாம், ஒன்றா க்ரோ ஆகலாம்.